ஐயோ அப்பா, என்னப்பா பயங்கரமா மழை பெய்யுது. இந்த மழையில மீன் நண்டு சாப்பிட்டே ஆகணுமா? என்ன பண்றது? போயிட்டு வரேன், செத்துட்டுனே. இன்னைக்கு சண்டே எப்படி போயிட்டு இருக்கு? சரியா போல தெரியும், மழை சரியான மழை, எங்கேயும் வேலைக்கு போறதுக்கு வழியே இல்லை. அதனால காலையில மழையில நஞ்சிட்டு போயிட்டு இன்னைக்கு காரமா நல்லா சாப்பிடணும்ட்டு நண்டு வாங்கிடுவோம். நண்டு வாங்கிருக்கோம். நண்டு மசாலா பண்ண போறோம். ஒரு விஷயம் சொல்ல கேட்டுக்கோங்க, நண்டு வாங்கும்போது அமாவாசைக்கு முன்னாடி வாங்கணும், இல்லைன்னா அமாவாசை அன்னைக்கு வாங்க. அமாவாசைக்கு முன்னாடி ஒரு நாள் வாங்குறது பெஸ்ட். நீங்க அமாவாசை கழிச்சு வாங்கினா இந்த மாதிரி கரியா இருக்காது, ஓடு மட்டும் அது என்ன பக்கத்துல போயிடும். ஓகேவா? அதெல்லாம் காரமா நண்டு மசாலா பண்ண போறோம். அடுத்து வஞ்சரம் மீன் ஃப்ரை பண்ண போறோம். இந்த ஃப்ரை வந்து மசாலா போட்டு ரொம்ப பேர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஈஸியா மசாலா போட்டு உடனே நம்ம ஃப்ரை பண்றதுக்கு என்ன பண்ணணுங்கிறத செய்ய போறோம். வாஷ் பண்ணிட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஜல்லடை மாதிரி இருக்கிறதுல கழுவிட்டு அதை போட்டீங்கன்னா அந்த தண்ணி பூரா ட்ரை ஆயிடும். ஃபுல்லா அந்த தண்ணி ட்ரை ஆகும். ட்ரை ஆனதான் அதுக்கப்புறம் தான் நம்ம ரெடி பண்ணோம். இப்போ இதுக்கு என்ன தேவை அப்படின்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஓகேங்களா? இது பச்சை மிளகாவை பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம். நண்டு வந்து கொஞ்சம் ஸ்வீட் இருக்கும், அதனால காரமா இருந்தாலும் சாப்பிட நல்லா இருக்கும். பச்சை மிளகா பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம். இது வெங்காயம், சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம். இது தக்காளி, ஒரு 2 தக்காளியும் நல்லா கிரைண்ட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துவோம். அடுத்தது கடுகு, மஞ்சத்தூள், கொத்தமல்லி தூள், மிளகாத்தூள், சோம்பு அரைச்சி வச்சுக்கணும். இந்த மிளகாத்தூள் வந்துட்டு ஏன்னா கலர் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இது வந்து நம்ம வீட்லயே அரைக்கிற மிளகாத்தூள்ல கலர் இருக்காது, அது யூஸ் பண்ணோம்னா ரொம்ப நல்லது. கருவேப்பிலை, கொத்தமல்லி. நெக்ஸ்ட் அடுப்பு பற்ற வைக்க போறோம், சமைக்க போறோம், அப்புறமா சாப்பிட போறோம். மெயின் எதையும் சேர்த்து மாதிரி அடுப்பு முன்ன பற்ற வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. சரியா? பற்ற வச்சு இந்த மாதிரி ஒரு வடசட்டி வச்சுக்கோங்க. லைட்டா கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். நம்ம லேஸ் அப்படி லைட்டா எண்ணெய் விட்டா போதும். எண்ணெய் விட்டுட்டு இப்போ இந்த கறி வச்ச நண்டு வந்து உள்ள போட்டு போறோம். இருக்காதுன்னா அந்த நண்டு இருக்கிற ஈரம்லாம் கொஞ்சம் ட்ரை ஆகும். லேசா எண்ணெய் போட்டு பாருங்க, அப்படியே நண்டு கலர் கூட சேஞ்ச் ஆகும் லைட்டா. நண்டு அளவுக்கு உள்ள இருக்க தண்ணிலாம் ட்ரை ஆயிடுச்சு. இப்போ இரும்பு பேன் யூஸ் பண்ணா ரொம்ப நல்லது. நம்ம சும்மா அலுமினியம் இந்த நான்ஸ்டிக் யூஸ் பண்ணாங்க, இதெல்லாம் டேஸ்ட் நல்லா இருக்கும், கலர் ஃபுல்லாக வரும். அடுத்து வச்சோம், தேவையான அளவு எண்ணெய் விட்டுரும். கடுகு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், நெக்ஸ்ட் பச்சை மிளகாய் அரைச்சிட்டு எல்லாத்துக்குமே ஒரு 1 minute வந்து டைம் கொடுத்து மிக்ஸ் பண்ணுங்க. நிறைய டைம் போடுங்க. இது வாங்கி பேஸ்ட் பண்ணு. அது தக்காளி பேஸ்ட் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் மஞ்சத்தூள், கொத்தமல்லி தூள், சோம்பு பவுடர், மிளகாத்தூள். ஏமா மெயினா உப்பு பண்ண சொல்லவே இல்லையா? உப்பு ரெண்டா மறந்து எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் ஒரு 5 minutes இந்த மாதிரி மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. ரொம்ப நேரம் அடி போட்டு அதனால ஒரு 5 minutes போதும். கொஞ்சம் பச்சை வாசம் அடிக்கிறோம். இப்போ ரெடி பண்ணி வச்சிருக்க நண்டு எடுத்து அப்படி போடும். மிக்ஸ் பண்ணிட்டு தண்ணி போட்டோம் தேவையான லைட்டாக அந்த நண்டு மூடி அளவு லைட்டாக தண்ணி ஊற்றிக்கணும். ஓகே, மசாலா ரெடி ஆயிடுச்சு. இறக்கிறதுக்கு முன்னாடி லைட்டாக கொத்தமல்லி தலை மேலே போட்டுங்க. ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி சாப்பிட்றோம். சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா திட்டுங்க, நல்லா திட்டுங்க, நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். மீனுக்கு மசாலா போடுறத பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிள் மெத்தட். சும்மா மசாலா தண்ணியில் பொழிச்சிட்டு அது மேலே கரவணம் ஒட்டாமல் நம்ம ட்ரை பண்ணும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அது கரெக்டாக மசாலா அதில் ஃபார்ம் ஆகிடாது, சாப்பிடவே முடியாது. இந்த கடைகளுக்கு மட்டும் எப்போ க்ளீனாக சேஃபாக நம்ம டவுட் வரும். நான் வீட்டில் எப்படி செய்யறது ரொம்ப ஈஸியாக அந்த சொல்லிடுறேன், பாருங்க, ஃபாலோ பண்ணுங்க. இப்போ மீனை இந்த மாதிரி ஒரு ஃபுல்லாக இதே மாதிரி தான் கழுவுனே இந்த மாதிரி ஜல மாதிரி இருக்கிற பாத்திரத்தில் அந்த தண்ணி பூரா ட்ரை ஆகிடும், ஃபுல்லாக ட்ரை ஆகிடும். இப்போ மீனில் இருக்கிற ஈரம் மட்டும்தான் இருக்கும். அதில் லைட்டாக இருந்தால் போதும். இந்த மீனை பூரா இந்த மாதிரி ஏதோ ஒரு பவுலில் ஃபஸ்ட்டு எடுத்து போட்டுருவோம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட், இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இந்த மாதிரி மீனுக்கு தகுந்த மாதிரி ஒரு 2 டீஸ்பூன் போடுங்க. அதிகமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிங்கன்னா கசப்பாயிடும், சாலமே போட்டு இந்த மாதிரி குளிக்கிட்டீங்கன்னா குளிக்கிட்டோம்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட இதெல்லாம் ஊற்றிச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த மாதிரி மசாலா நீங்கள் கடையில் வாங்க மசாலாவாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒன்றும் தப்பு இல்லை. இதை இந்த மாதிரி பிளேட்டில் கொட்டிக்கோங்க. கொட்டிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா கடையில் வாங்க மசாலாவில் காரம் கம்மியாக இருக்கும், உப்பு கம்மியாக இருக்கும். டேஸ்ட் பண்ணி பாருங்க, இது உப்பு கரெக்டாக இருக்குது. இதில் நம்ம ஒரு 2 டீஸ்பூன் சின்ன ஸ்பூனில் மிளகுத்தூள், அடுத்து சோம்பு பவுடர், சோம்பு 3 போதும். காரம் கம்மியாக இருக்குது,
அதனால மிளகாத்தூளை தேவையான அளவு போடுவோம். போட்டு கட் பண்ணுங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கூட எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு ஈஸியான வேலை தான், ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை. டென்ஷன் ஆகாம வீட்டில் திட்டு வாங்காம என்னத்த செஞ்ச என்னத்த பண்ண மீனே சரியில்லை, மசாலா ஏழு உப்பு பத்தில் ஏகப்பட்ட பிரச்சனை வரதுனால டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் பாருங்க, எல்லா பக்கம் கவர் ஆயிருக்கு. சரியா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் டேஸ்ட்ல அந்த ஒரு ஈரத்தில் இருக்கு. அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ண பவுடர்ல இப்படி வைக்கிறோம். மேலே இந்த மாதிரி போடுங்க, இப்படி ஒரு தட்டு சைடில் பாருங்க, இப்படி பண்ணலாம். இந்த மாதிரி பண்றது ரொம்ப ஈஸி. மசாலா போடுறது நம்ம லேடிஸ்லாம் ரொம்ப வீட்டில் கஷ்டப்படுங்க. இந்த மசாலா பிரச்சனை பெரும் பிரச்சனையாக வச்சுட்டு இருக்கோம். பார்த்தீங்களா, இப்போ எப்படி க்ளீனாக பாருங்க, கரெக்டாக எல்லாம் ஃபார்ம் ஆயிருக்கு. அதே மாதிரி எடுக்கிறோம், ஈஸியாக பண்ணுறோம். மீனை செஞ்சு கொடுத்து நம்ம ஒய்ஃபு கிட்ட நல்ல பேர் வாங்க. என்ன சொல்றீங்க? என்ன பண்றது? ரொம்ப ரொம்ப ஈஸியான வேலை பண்ணுறா. அந்த மசாலாவை அரைச்சிக்கிட்டு மேலே கடைக்கிட்டு ஒட்டிச்சா ஒட்டுலியா, அது வெயிலில் வெயில் ஃப்ரீசரில் வெயில் ஃபேனை போடு, வெயிலில் வச்சா காக்காத்திட்டு போயிடும். இந்த மாதிரி பெரிய பிரச்சனை நிறைய. ரொம்ப சிம்பிள் மெத்தட், சீக்கிரமா இது வேலை. ஓகே, இப்போ மசாலா போட்டு வச்சாச்சு. நீங்க உடனே ஒரு 10 நிமிஷம் ரெடி பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, இந்த மசாலா பண்ணதை எடுத்து ஒரு 10 மினிட்ஸ் 10 நிமிஷம் ஃப்ரீசர்ல வைக்கணும். ஒரு 10 நிமிஷம் நீங்க அதுக்கு மேல வச்சோம்னா ஐஸ் ஆயிடும். எடுக்கிறோம், எடுத்தாச்சு. அடுத்து ஃப்ரை பண்ண போறோம். பைபாஸ் வச்சு ஆயில் ஊற்றி, இது வந்து செக்கு நல்லெண்ணெய். செக்கு நல்லெண்ணெய் நல்லா இருக்கும், உடம்புக்கு நல்லது. என்ன காஞ்சிச்சு, நம்ம வேணா ஆயிலில் ஃப்ரை பண்ணுறதால பண்ணிக்கலாம். இது தோசைகளில் ஃப்ரை பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டு. அந்த பீஸ் போட்டு இந்த மாதிரி ஒரு வச்சு ஜஸ்ட் மூடி அப்படி திருப்பிட்டு உடனே திருப்பி நான் ஒரே நிமிஷம் திருப்பி மறுபடியும் மூடி எதுக்கு மூடிக்கலாம், கொஞ்சம் ஸ்லீம் கொஞ்சம் பாயில் ஆகும். எதாவது மூடி மறுபடியும் திருப்போம். கொஞ்சம் வேலை பண்ணி ஒரு மீன் வந்துச்சு எடுத்துடும். அது மசாலா பூரா அப்படி பக்காவாக கவர் ஆயிடுது. சரியா, எந்த பிரச்சனையும் இருக்காது, சாப்பிட்றது நல்லா இருக்கும். வா, 2 மசாலா ரெடி, ஃபிஷ் ரெடி. பாருங்க, நான் சொன்ன மாதிரி பாருங்க, மசாலா ஃபுல்லாக கவர் ஆயிருக்கு. சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இந்த மசாலா வந்து நாங்கள் கொஞ்சம் ட்ரையாக பண்ணியிருக்கோம். வேணும்னா நம்ம கொஞ்சம் சாப்பாட்டுக்கு போட்டு கறி சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் செமி கிரேவி கூட எடுத்துக்கலாம். சாப்பிட்டு பார்த்துருவோம். எதை ஃபஸ்ட்டு சாப்பிட்றது? நண்டு சாப்பிடுவோம். நான் சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொல்றத விட டிவா நீ சாப்பிட்டு சொல்லு. அப்பா சரி கொடுத்தேன், நல்லா இருக்குண்ணே. நானும் சாப்பிடுவேன். மழை இருக்கும், காரமா நல்லா இருக்கு. இப்போ மீன் இதா இந்த மீன் அப்ப நீங்க சாப்பிட்டு சொல்லி டேஸ்ட் எப்படிங்க? காரம் உப்பு எல்லாம் கரெக்டா இருக்கா? செஞ்சா சொல்றத விட திரும்ப சொல்லணும். ஓகே டன், பிடிச்சிருந்தா திட்டுங்க, பிடிக்கல திட்டுங்க. பாய்.